அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் வருவ ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்தது. அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து யாரும் தட்டு பறிக்காதவாறு நாமளே கவனத்துடன் செயல்படுவோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 7 இறை வார்த்தை 3-6 முடிய. நான் பிறந்தபோது எல்லாரையும் போல் நானும் வெறும் காற்றையே சுவாசித்தேன். என் உடல் இயல்புக்கு ஒத்த மண்ணில் கிடத்தப்பட்டேன். முதலில் அழுகுரல் எழுப்பினேன், துணிகளில் பொதியப்பட்டேன், பேணி வளர்க்கப்பட்டேன். எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகையில் வாழ்க்கை தொடங்கியதில்லை. எல்லாரும் ஒரே வகையில் பிறக்கின்றனர், ஒரே வகையில் இறக்கின்றனர். பிரேஸ் தி லார்ட். ஒரே வார்த்தையில், அதாவது நாம் வெறுமையாக பிறந்தோம், வெறுமையாகவே செல்வோம் இல்லையா? அந்த வெறுமை தாயின் கருவிலிருந்து நாம் வெளிவரும்போது வெறுமையாக பிறக்கிறோம். ஆனால் நாம் உலகில் வாழும்போது ஞானங்களை பெற்றுக்கொண்டால், அவர் தருகின்ற ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டால், அதை செயல்படுத்தினால் கண்டிப்பாக நாம் நிறைவாக செல்வோம். வெற்று உடம்பு தான் இல்லையா? ஆனால் அவருக்குள் நாம் நிறைவாக செய்வோம். நம்ம ஆன்மா நிறைவாக வரும் இல்லையா? அவரோடு போய் நிற்கும். அந்த ஆன்மா நிற்கும் போது அவர் கொடுத்த கட்டளைகள் அனைத்தையுமே நாம் நிறைவாக செய்யும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் எப்படி பிறந்தோம், எப்படி இறக்கிறோம்? மனிதனி மண்ணாக பிறந்தோம், மண்ணுக்குள்ளே மீண்டும் செலுத்தப்படுகிறோம் இல்லையா? அதான் என்ன சொல்கிறாரு? எல்லோரும் ஒரே வகையில் பிறக்கின்றனர், ஒரே வகையில் இறக்கின்றனர். எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகை இல்லையே. மன்னன் என்ன பிறக்கும்போது பொண்ணும் பொருளும் போட்டால் பிறக்கிறாரு? இல்லை. அப்போ எல்லாருக்குமே ஒரே வகை பிறப்பு, ஒரே வகை இறப்பு. அப்போ அந்த ஒரே வகை பிறப்பு கொண்டு நாம் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோம், நம்முடைய பிறப்பு யாருக்கெல்லாம் நன்மையை கொடுத்திருக்கிறது, எந்த வகையில் நன்மை செய்திருக்கிறது, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, அதன் மூலமாக நாம் நன்மை செய்தோமா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் உலகில் செய்கிறது என்ன என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் பிறப்பதும் இறப்பதும் இறைவன் கையில் இல்லையா? அவர் எதை செய்கிறாரோ அதுதான் நமக்கு நடக்கும். இன்று நமக்கு வாழ்நாளை நீட்டி தந்திருக்கிறார் என்றால் அவர் கொடுத்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்நாட்கள் நீட்டிப்பு வெறுமையாக போகாதவாறு அவரிடம் நல்ல பணியாளர் என்று நாம் பேர் பெறும் அளவுக்கு நாம் நடக்க வேண்டும். அப்போ அந்த பேர் பெற்ற பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை சித்தம் எது என்று கேட்டறிய வேண்டும். தூய ஆவியானவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர் நமக்கு விளக்கம் தருவார். கேட்போமா? வாழ்வின் வல்லலே இறைவா, ஆம் ஆண்டவரே, தூய ஆவின் வல்லமை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை நீர்தாமே வெளிப்படுத்தி அனைத்தையும் நீர் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. வல்லவராம் இறைவன் எங்களுக்கு அரும்பெருங்காரியம் செய்தார் என்று சொல்லும்படி தேவரே நீர்தாமே ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. என் இறைவனே, என் ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் நீரே. இந்த வல்லமை உம்மிடமிருந்தான் எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. யாரை தெரிந்து கொண்டீர் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பது உமக்கு புரியும் ஆண்டவரே. நாங்கள் எதுகால் வரைக்கும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும், எங்களை அறியாமலே செய்திருந்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்து எங்களை ஞானத்தால் நிரப்பி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.